நேரில் போய் அனுப்பி விட பார்க்குறீங்களா? அடி வாடி சின்ன ராணி மாமா வெக்கப்படாம வா, உனக்கு வெக்கம். நூறு விளக்கணை வாங்கிட்டு வா. எதுக்கு? தோலை கிளிக்க. ஆம்பளையா கூட பிறக்கலாம், உனக்கு இருந்தா பெண்ணா கூட பிறக்கலாம். ஆனா பொம்பளையா பிறந்து இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய கொடுமை. பெண்ணா பிறந்தாவே அவ்வளவு கஷ்டம். பெண்ணா பிறந்தாவே உள்பாவடை வெளிப்பாவடை உள்சட்டை வெளிச்சட்டை எல்லாம் போட வேண்டியதா இருக்கு. ஆம்பளையா பிறந்தா எந்த கரைச்சலும் இல்லை. 4 முழத்துல வேட்டியை கட்டிக்கிட்டு நம்ம ஆட்டுக்கு தேவன் கோவில் மணியோசை நல்ல செய்திகள் சொல்லும் மணியோசை அப்படின்னு நம்ம ஆட்டுக்கு தெரிஞ்சிடலாம். பெண்ணா பிறக்கிறது அவ்வளவு ஒரு ரசனையுமே இருக்காது. அங்க இவங்களோட நாடகத்துக்கு வந்தது போது என்னை கர்ப்பமாக்க போறாங்க. விடுங்கடா மானகட்ட வேலைகளா. இவங்க என்னை இப்படி பண்ண போகும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. பெண்ணுன்னா அப்படிதான் ஆம்பளை ஆசை வரும். எம்ஆர் ராதா ஐயா ஞாபகம் வந்தே வருது. என்ன ஞாபகம்? நடிகை வெளி எம்ஆர் ராதா ஐயா ஞாபகம் வந்தே வருது. திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், கொடிகட்டி படந்து இருந்திருக்காரு. அப்படி இருந்த மேடை நாடகத்துல வந்து நடிச்சிருக்காரு. நடிக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, பொம்பளை வேஷம் போடும்போது கொட்டாய்க்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் பொம்பளை ஒடுக்கடு கிட்டி அடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய நடிகை வேலை. அந்த நான் வந்து அவன் பின்னாடி திரையை விட்டுக்கிட்டு என்னை கட்டிப்பிடிக்கும் போது நான் ஒரு பெண்ணா பிறந்தா உள்பாவடை வெளிப்பாவடை எல்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கு. அதுலேயும் இந்த பெண்ணா பிறந்து இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதம் வையாசி மாதம் வெயில் காலத்தில் வாழ்கிற பாரு. ஏன் ஐயோ பாவாடை இப்படியெல்லாம் தொப்பு தொப்புன்னு வேர்த்து சல்ல சல்லையா நனைஞ்சு வருதுங்க. சரி, நான் ஒரு எலக்ட்ரிஷியன் மாமாவை காதல் பண்றேன். எலக்ட்ரிஷியன் வயர்மேன். வயர்மேனா? நல்லா வயரிங் பண்ணுவார். சரி, அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், எப்படி மாமா இந்த மெர்க்குரி ஒளியில என்னால நாடகம் ஆட முடியல, ரொம்ப வேர்க்குது, ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவாமா அப்படின்னு. சரி, அவர் ஒரு யோசனை சொன்னார். என்ன யோசனை? அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க சொல்லுங்க. என்னைய போல பெண்கள்லாம் இருக்குங்க. ஆமா,
இந்த ஆப்பரை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தான் பயன்படுத்திக்கலாம். ஆமா நல்லது. அவர் பேச்ச கேளுங்க, நல்லா இருக்குங்க. ஆமாம். அதுவும் இந்த ஆவணி 18க்குள்ளே இந்த ஆப்பர். ஆமா 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 புதுசா வந்திருக்கு. 18 தாண்டிருச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. ஆப்பரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா 18க்குள்ள நீங்க வாங்குனீங்கன்னா ஒரு பீஸ் வெறும் 500 ரூபாய்க்கு தான். ஒரு பீஸ் 18 தாண்டிருச்சா ஒரு பீஸ் 3500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப என்ன பீஸ்? டோர் டெலிவரி எல்லாம் ஃப்ரீ தான். ஆமா, கடையில எல்லாம் தேடி போய் வாங்க தேவையில்லை. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தா போதும். நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம். கூகுளில் போகாதீங்க, முண்டமா கிளம்புதுன்றாங்க. குரோமில் போங்க, www.xx97871947 இப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி டெங் அப்படின்னு வருது. இதில் லேசாக அப்படி டெங்ன்னு டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஓகே ஆயிரும். அந்த எலக்ட்ரிஷியன் மாமாட்ட போய் கேட்டோம்னா அவர் சொன்னார், எப்படி இந்த இருக்கா ஐயே முட்டி, இதுக்கு மேலே தூக்க மாட்டேன், ஒத்தோட்டு நான் இதை பக்கம் வாக்கூடாது, இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி விட்ட பண்ணிக்கிறேன். இந்த காலை பார்த்த பொம்பளை நினைப்பே வராது போல. நினைப்போ இல்லைன்னாலும் கஞ்சாவை குடிச்சுக்க. இந்த முட்டியை சுற்றி ஒரு பெல்ட் மாதிரி பிட்ட பண்ணிக்கணும். சரி, பிட்ட பண்ணிக்கிட்டு இங்க இருந்து வயர் கனெக்ஷனை கொடுக்கணும். அங்க இருந்து வயர் இந்த மாதிரி இருக்க கூடாது. பொடப்பா தெரியும், இந்த சிலிக்கான் வயர் இருக்கு, ரேடியோவுக்கு உள்ள விடுவாங்களா, அந்த மாதிரி வயரா இருக்கணும். இங்க இருந்து வயர கனெக்ஷன் கொடுக்கணும். முந்தாங்கி சொறி இருக்குமா, இந்த முந்தாங்கி சொருகுல ஒரு சின்ன சுச்சு மாதிரி பிட்ட பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல இந்த முட்டிக்கும் இந்த சுச்சுக்கும் இடையில ஒரு கப்ளிங் மாதிரி மாட்டிக்கிறேன். பிடிமானத்துக்கு விழுந்துடக்கூடாதுல்ல. ஆமா ஆமா, அதனால இந்த கப்ளிங் பக்கத்துல ஒரு சின்ன அடாப்டர் பேன் மாதிரி பிட்ட பண்ணிக்கிறேன். சரி, பாவாடை கட்டிக்கிறலாம், சேலை கட்டிக்கிறலாம், பொன்னமரதி சந்தைக்கு போகலாம், இல்லை திடீர்னு கூட புதுக்கோட்டைக்கு கூட நீங்க போகலாம். திடீர்னு கல்யாணத்துக்கு கூட போவீங்க, கல்யாண மண்டபத்தில் கரண்டை பிடிங்கி போடுவாங்க, திக்குன்னு காந்தம். ஆமா, அப்போ பெண்களோட பேசுகிற மாதிரியே, என்னடி நல்லா இருக்கியா, உன் புரிச்சா நல்லா இருக்கானா, பிள்ளை குட்டினா நல்லா இருக்காங்களா, படிக்கிறாங்களா அப்படின்னு இந்த முந்தாங்கி அப்படியே சரி அப்படியே சரி பண்ணுற மாதிரியே எங்களுக்குள்ள ஒரு சின்ன சுவிட்சை இருக்கும் மாதிரி. ஆமாம், இந்த சுவிட்சை என்ன பண்ணணும், டப்புன்னு போட்டுறணும். போட்டோன்னா பேனு உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி இருக்கு தெரியுமா, நல்லா இருக்கு. ஆமா, இன்னொரு விஷயம் பெண்கள்கிட்ட சொல்றேன், சொல்லுங்க. வாங்குறீங்க சின்ன ரெக்கையா வாங்கி, ஆமா ஆமா, பெரிய ரெக்கையா வாங்கிட்டீங்கன்னா மேல சுத்துறத மலன்னு அடிச்சு தூக்கிறது பாத்துக்கிறீங்க. பூரா ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு பூரா வீடியோ எப்படா தெரியும்னு பாப்பாங்க. பூரா பேஸ்புக்ல போட்டுறாங்க, லைக் பின்னி எடுக்கிறாங்க, கமாண்டு குமிச்சு எடுத்து போடுறாங்க. நான் பொம்பளைன்னு நீங்க பூரா வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இல்லையா, அடையாப்பா, இந்த பொம்பளை விஷம் போடப்பட்ட பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எப்பா, ஒரு நாளைக்கே இப்படி இருக்கே, காலம்புறா அந்த பெண்கள் இப்படி இருக்காங்களே, எவ்வளவு சிரமம் தெரியுமா. சும்மா அழகுக்கு என்னமா சாப்பிடுற, என் அழகுக்கு பண்ணி விட்டே சாப்பிடுறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். சரி, உண்மையாவே நடந்த விஷயம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தேன். ஊரே தண்ணி, மழை பெஞ்சில்ல, பூரா டாஜ்மார்க்ல தண்ணியை குடிச்சுட்டு நானும் பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, எனக்கு இந்த ரகசியம் தெரியல. பப்புனு வேஷம் போட்டு வெளியில வந்த மாதிரி இந்த மூலையில இருந்து 2 பேருக்கு இருக்குன்னு பார்த்தேன். எங்க எதுக்கு அப்பவே எனக்கு அடிவேர் கலக்கிருச்சு. இவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பாரு. சத்தியமா நடந்துருச்சு மாமா. என்னாச்சு, இன்னைக்கு அது சென்ட்ரிங் ஜவர். ஆமா, அன்னைக்கு போன ஊர்ல கீத்து கொட்டாங்க. பப்புன்னு டான்ஸ் முடிச்சுட்டு பொம்பளை வேஷம் போடுறதுக்காண்டி இந்த பாவாடை எடுத்து கட்டி, இந்த ஜாக்கெட்டை கட்டி, இந்த ஒட்டு மசரை கட்டிக்கு நின்றேன் பாரு. இந்த குறுகுறுன்னு பார்த்தவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்திருப்பாங்க இவ்வளோ, எனக்கு தெரியல, பார்க்கல. நீங்க வந்த மூதேவியே பார்த்துக்க வாசப்படியா வழியா வந்து, என்னன்னே நல்லா இருக்கீங்களா, நேற்று எந்த ஊர் போனீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தொலைஞ்சு போயிருக்கலாம். இவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொட்டாய்க்கு முன்னாடி கிடுகுக்கு பின்னாடி நின்று என்னைய ஓட்டை போட்டு பார்க்குறாங்களா, கிடுகு ஓட்டையை போட்டுக்கிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்த முதவியை இதுக்கு நேரம் பார்த்துருந்தாலும் காரி துப்பிட்டு போயிருப்பாங்க. நான் இந்த பொசிஷன் இருக்கேன், இவங்க பார்த்தவங்க என் பின்னாடி பொசிஷன்ல பார்த்துருக்காங்க. ஐயா, குண்டிக்கல ஒட்டு மசுரு. ஆமா, நல்ல ஜாக்கெட் அகலமா, முதுகு எப்படி அகலமா இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கா, அவளை விட்டுறக்கூடாதா, தூக்கிடும்டா அப்படின்னு முடிவு பண்ணிப்பாங்க. இவளை இவங்க 2 பேரும் மட்டும் வரல, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்க 2 பேரும் அவங்களும் முரட்டு போதையா இருந்திருக்காங்க. மொத்தம் 4 பேரா ஒன்னா கூடி நின்றுப்பாங்க. இவ்வளோ ஏதோ தீர்மானம் போட்டிருப்பாங்க. இவ்வளோ எனக்கு இந்த ரகசியம் தெரியல. நான் அந்த ஜாக்கெட் எல்லாம் மாட்டினோடனே எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஒரு மாதிரியா வந்தவொடனே, சரி கொட்டாய்க்கு பின்னாடி காத்தாட போய் நிற்போம் அப்படின்னு இப்படி வாசப்படியில இருந்தா தூக்கி காலை வச்சேன் பாரு. என்னாச்சு, 2 பேரும் காலை பிடிச்சாரு, 2 பேரும் கையை பிடிச்சாரு, தூக்கிட்டாங்க மாமா, தூக்கிட்டாங்க. கத்தலாம்னு நினைச்சேன். என்னாச்சு,
வாயில துணிய வச்சுட்டாங்க. என்ன துணி? துணிய தாயா வச்சாங்க. துணியா? வேற எதுவும் வைக்கல. 4 பேரும் சேர்ந்து வச்சா வாய் கிழிஞ்சு வராதா? துணிய வச்சு தூக்கிட்டு போறாங்க 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு. கொண்டு போய் பாத்துக்க, இதே மாதிரி ஒரு ஆலமரமா அரச மரமா தெரியல. சரி. கொண்டு போய் என்னைய மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க. வரும் 4 பேரும். 4 பேரும் ஓடி இருக்கான் பாரு ஓட்டம். எப்பா உசேன் போல்ட் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டான்டா. இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை தெரியாம ஊமை குத்தி கொள்ள தெரிஞ்சு. ஆனா ஒரு விஷயம், அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு. எப்படி? ஒருத்தன் வரும்போது 100 விளக்கணை வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா. சரி. அவனுக்கு 2 வக்கட்டும் பழக்கமா இருக்கும் பல மூலி முண்டைக்கு. சரி நாங்க ஒரு காவலுக்கு போறோம். ஆந்திக்கிட்டு பாக்குறாரு பாரு. ஒரு மயிரும் தெரியாது இங்க. உன் கடைசி ஆசை என்ன? என்னைய கல்யாணம் பண்ண அன்னைக்கு உனக்கு கரண்ட கால் நரம்பு இழுத்து செத்தே வர வச்சு. இருக்கட்டும் இல்லடா, அது வேற காட்டுறாருடா, உனக்கு தெரியாம புரியல. சரி நாங்கெல்லாம் காவலுக்கு போறோம். எப்படிலாம் அழகு கொடுக்க வேண்டியதா இருக்கு பத்தியா? ராகு கேது சந்திரன் செவ்வாய் உங்க முகரையில மிச்ச மயூர்ல கூட வழங்காது. ஆமா. இப்ப இடத்துக்கு தலைவி அம்மா வள்ளியம்மா வந்திருக்காங்கண்ணா. அப்புறம் தோழி ஒருத்தி வந்திருக்காப்பா. நாங்க ஒரு அன்னைக்கு காவலை வெற்றிகரமா முடிக்கணும் திட்டத்தோட இருக்கான். தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போடுறாங்க சேர்த்து சொல்லுவான். அடியே தரணி தரணி நல்லா இருக்கியா? எம்புட்ட அழகு. இதுல எப்படி இம்புட்ட அழகா இருக்கிற? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கியா? உனக்கு என்ன? ஏண்டி நீ மதுரையில நல்லா இருக்குவ போல. நல்லா இருக்கல? நல்லா இருக்கே. சரி இருக்கட்டும். அப்பா கிட்ட போனியா? காவலுக்கு போறோமாம்ல. ஆமா, அப்பா போய் கண்ணுங்க போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுக்கு போறோமே, உனக்கு பயமா இல்லையா? முதல்ல இருந்துச்சுடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போய் பழகுன முண்டையா இருப்பா போல. நான் உன்னை கேக்குறேன், நீ போயிருக்கியா? இல்லடி, நானும் புதுசுதான். ஆனா யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் போயிட்டு அமிச்சுக்க, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியாது. ஏண்டி? இந்த காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சலம் நீர் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்க, அது மாதிரி தெரிக்க ஆரம்பிச்சிடும். சரி அங்கெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் உண்மையா? நீ பெருசா தேடிக்கிட்டு தர்றன்னு எனக்கு நல்லா. நான் அதை சொல்லலடி, சிங்கம் பன்னி கறி யானை புலி சிறுத்தையே சொல்றேன். சரி இருக்கட்டும். அம்மாவை கூட்டிட்டு காவலுக்கு போயிருமா? நம்ம அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லணும். அம்மா கிட்ட என்கிட்ட பேசின மாதிரி அம்மா கிட்ட பேசக்கூடாது. அப்படி பேச மாட்டேன். அப்படி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நீ அம்மாட்ட சொல்லி என்னை விரல விட்டு நீக்கிற சொல்லாத. விரல விட்டா? வேலையை விட்டு நீக்கிற சொல்லாத. அம்மா கூப்பிடலாமா? அம்மா அம்மா அப்படியே அம்மா. ஆனா உன் துணி 2 சட்டையும் கையிலையும் அவுத்து போட்டு 1 லிட்டர் பெட்ரோல் போட்டு கொளுத்தினாலும் சரி மயூர்ல கூட எரியாது. இந்த ஊரு போட்ட அழுக்கு பூரா அதுலதான் இருக்கு. அது உருண்டு பிறண்டது வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உன்னையெல்லாம் குளிக்க வைக்கும் போது என்ன தெரியுமா குளிக்க வைக்கணும்? நல்லா எல்லாத்தையும் கழட்டிட்டு குப்பரை கப்பா அடுக்கு போட்டு நல்ல செங்க கல் இருக்குவாரு, விருட்டு தேய்ச்சாலும் 4 மணி நேரம் தேய்ச்சாலும் உன் அழுக்கே போகுது. நீ போய் குளிப்பாட்டிட்டு இருந்தியா? ஆமா சரி எனக்கு ரொம்ப தேவை மசுருவாரு. ஆமா. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், உண்மையா? அவர் வச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாடி? இருந்து உனக்கு ஒரு மனுஷனே கிடைக்கல. அவருக்கு என்னடி அழகு? இந்த அழகு பொன்னம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல பண்ணி எப்படி நக்கிக்கிட்டு கிடக்கு. அப்புறம் அவர் பண்ணின்றியா? இல்லடி, அந்த பண்ணி வேற இவர் வேற கொன்று ஒண்ணு. ஆனா பண்ணிக்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம்? அது பல குட்டி போடும், உனக்கு தெரியுமா? பண்ணி பல குட்டி போடும் சொல்லுங்க. ஆமா. ஆனா பண்ணிக்கிட்ட பெரிய மகத்துவம் இருக்குடி. என்ன மகத்துவம்? அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அம்மா வாங்கம்மா, 5 புடி அமுதமலை புடி. ஹலோ. அமுதமலை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும். அமுதமலை பொழியும் முழு நிலவிலே